ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தோன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாற்றுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத
இப்போ பார்க்கலாம். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல மறைந்து இருக்கார். இந்த மாதம் வந்து பார்த்தோன்னா, அதாவது விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 17ஆம் தேதி மாதம் பிறந்த 2வது நாளே குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குருவின் பார்வை உங்களுடைய ராசி அதிபதியின் மேலே விழுறது. அதனால் 6ஆம் இடத்துல புதன் இருந்தாலும், மறைவு ஸ்தானத்தில் புதன் இருந்தாலும் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பார்வை உங்களுடைய ராசிநாதன் மேலே விழுறதுனால கண்டிப்பாக குரு பார்வை நல்லபடியாக கொடுக்கும். 6ஆம் இடத்தில் ராகுவிற்கு எல்லா விதமான போட்டிகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஏன்னா சூரியன் சனி 2 பேரும் இருக்கா, கூடவே சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வந்தாலும் அது நன்மையில் முடியக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய குடும்பாதிபதி, தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று போயிருக்கார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லாபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்கள் நிச்சயமாக வெற்றியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கன்னியா ராசிக்கு சமசப்தமத்தில் போய் சூரியன் இருக்கார். 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக செலவுகள் வரும். அதை தவிர பார்த்தோம்னா நண்பர்கள் மூலியமாக அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பார்ட்னர்ஸ், அதாவது வியாபாரம் பண்ணுறவங்கன்னா வியாபார கூட்டு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிக செலவுகள் வரும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 27/3/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறார், மறைஞ்சு போகிறார். சுக்கிரன் மறைஞ்சு போனால் என்ன சார் அப்படின்னா, இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். தனஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறார், தனகாரகனும் தனஸ்தானத்தை பார்க்குறார். பண வரவு ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. பண வரவுக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. எல்லாவற்றும் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது ராகுவோட செவ்வாய் புதன் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அவர் வந்து 1/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மீனத்தில் பார்த்தாலேயானால் சூரியன், சனி மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள், அதுவும் சனி, சூரியன், செவ்வாய் இப்பொழுது வந்து போர் வந்தது அப்படின்னு சொன்னோம். போன மாதம் வந்து பார்த்தோன்னா மாசி மாதத்தில் போர் வரக்கூடிய அபாயம் இருந்தது அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த மாதம் பார்த்தாலேயா போர் வரக்கூடிய அபாயங்கள்லாம் கிடையாது. இருந்தாலும் ஆட்சியாளர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சூரியன் சனின்றதுனால காம்பினேஷன் செவ்வாயோடு இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகள், அதாவது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, கண்டக சனின்னு சொல்லக்கூடியது பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், அவர் வந்து 6/4/2026 அன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துல போய் நீச்சமாக போகிறாரே சார், உடல்நலத்தில் பிரச்சனை வருமானா பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி, தொழிலில் எடுத்த காரியங்கள் வெற்றி, கூட்டு தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் திடீர் பண லாபங்கள் வரும். இந்த 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரலும் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா குருவினுடைய பரிவர்த்தனை யோகம் இருந்தால் ஆட்சியாளர்களுக்கு சற்று பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. ஆனால் 1ஆம் தேதி செவ்வாய் மாறினதுக்கப்புறம் சூரியன், சனி, செவ்வாய் மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டம். ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. சனி சூரியன் சேர்ந்து இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உண்டான காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் தேதிக்கு அப்புறம் அது வந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் கொடுக்கும். ஏன்னா புதனும் மாறுறதுனால, பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால, குரு ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் நல்லபடியாகவே இருக்கும்.
சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு சில நாட்கள் தள்ளி வைக்க வேணும். அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினம் இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 20/3/2026 23/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலில் பால் ஒரு அரை டம்ளர் கொடுங்கோ, அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நடைபெறும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு, மனை, வாகனம், கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல அதாவது சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. அதோட பார்த்தாலேனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் இல்லாமல் செலவு முடிவாக வரக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டமகாரம் 20/3/2026 23/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா யோக நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை போய் வணங்கிட்டு வர்றது, அந்த யோக நரசிம்மருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றது, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கவிஞர்கள், அதை தவிர என்ஜினியர்ஸு, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸு, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, இந்த மியூசிக், அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பண்ணுறவங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், புல்லாங்குழல், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர கார் டைரக்டர்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையும்.